friends, welcome back to our channel. This is VJ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் மைலேஜ் அண்ட் ஸ்பீட் கொடுக்குற வண்டி பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வண்டி வாங்க பார்க்கலாம். Guys, Bajaj Platina H gear 110 இந்த வண்டி தான். இந்த வண்டியோட வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். இல்லை பஜாஜ் பிளாட்டினா பார்த்தா 4 கீர் தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா 5வது கீரு, அதான் H கீர். ஸோ இதுதான் வித்தியாசம். இதை கொடுக்குற பார்த்தோன்னா அப்கிரேட் மாடல். பஜாஜ் பிளாட்டினா இந்த மாடல்லேருந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இதில் பெஸ்ட் மைலேஜ் வண்டினா இதான் நான் சொல்லுவேன். அது 5வது கீரில் பார்த்தா டாப் ஸ்பீட் 90 கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனு, அப்புறமா பிரேக் எல்லாமே பார்க்கலாம். இன்ஜின் டைப் பார்த்தா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா 115.25 cc. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 8.6 PS at 7000 rpm. மேக்ஸிமம் டார்க் வந்து 9.81 Nm at 5000 rpm. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கன்சோலில் பார்த்தீங்கன்னா அனலாக் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. அனலாகும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் பார்த்தா கியர் ஷிஃப்டிங் டைம் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ், ட்ரிப் மீட்டர். மேலே வந்து நியூட்ரல். அதுக்கப்புறமா இது வந்து கார்பரேட்டர் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு சைன் வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறமா கூட இருக்குது இது டைம் செட் பண்ணுறது. இதில் ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணால் டைம் செட்டிங்கில் அப்படியே டைம் செட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா பீம், லோ பீம், ஐ பீம் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே இண்டிகேட்டர், லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் ஹார்னு. கிளச்சு சைடில் பார்த்தா லைட் ஹெட். அதனால் ஈஸியாக நம்ம லைட்டாக கிளச்சு விட்டு லைட்டாக ஆக்சிலேட் பண்ணாமல் பறக்கும். அந்த மாதிரி வண்டி இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர், ஃப்ரண்ட் பிரேக், அப்புறமா டிஆர்எல் லைட் ஸ்விட்ச் பண்ணுறது, ஹெட் லைட் ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த ஒரு ஸ்வைப் பட்டன். அதுக்கப்புறமா கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலர் கிரிப் கவர், அதான் ப்ரொடெக்ஷனுக்கு, ஹேண்டிலுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ வாங்க இப்போ சஸ்பென்ஷன், பிரேக்கெலாம் பார்க்கலாம். காய்ஸ் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தா 135 mm டெலிஸ்கோபிக் வித் ஹைட்ராலிக் ட்ராவல். பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 110 mm SOS சஸ்பென்ஷன் வித் நைட்ரஸ் கேஸ் கேசினேட்டர். இதுதான் நைட்ரஸ் கேஸ் கேசினேட்டர். இதுதான் சஸ்பென்ஷன். காய்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தா 11 லிட்டர்ஸ். கீழே இருக்குது கியர் ஷிஃப்ட். எல்லாமே 5 கியர்ஸ் தான் இருக்குது. எல்லாமே முன்னாடி தான் போடணும். வந்து பேக் பிரேக், அப்புறம் அது மேலே இருக்குது கிக் ஸ்டார்ட். அதுக்கப்புறமா இது வந்து ஃபுட் பேக்ஸ், பேக் பேக்ஸ். இது வந்து பேக் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ இது வந்து டெய்லைட் வந்து பல்பாக இருக்குது. இண்டிகேட்டர் வந்து ரெண்டுமே பல்பு தான். ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு டிஆர்எல் லைட் எரியும். டிஆர்எல் லைட் பார்த்தா எல்சிடி. இப்போ ஹெட்லைட் வந்து ஹாலஜன் லைட். அதை நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்வைப் பண்ணால் ஹாலஜன் லைட் வரும். இதுதான் ஹாலஜன். நைட் டைம் அப்போ ஹாலஜன் யூஸ் பண்ணலாம், காலையில் வந்து டிஆர்எல் லைட் யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர் வந்து பல்ப் நான் முன்னாடி சொல்லிட்டேன், டெய்லைட் வந்து பல்ப். ஸோ ஓகே வாங்க அடுத்தது வந்து பிரேக் பார்க்கலாம். காய்ஸ் பிரேக் பார்த்தா முன்னாடி வந்து டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம். இதுதான் பிரேக் சிஸ்டம். இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒரே சீட் தான் கொடுத்துருக்கான், அதனால் 3 பேர் வச்சு எடுக்கலாம்.
கீழே பார்த்தா பெக்கிஸ் பார்த்தா 3 கொடுத்துருக்கான், 1 2 3. அதனால் நீங்கள் ட்ரிபிள்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம்னா இந்த ஒரு வண்டி தான் பெஸ்ட்டான வண்டி. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிடுறேன். இல்லை நைட்ரஸ் கேஸு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா மற்ற வண்டியில் பார்த்தா ஏபிஎஸ் இருக்குது, ஆனால் இந்த வண்டியில் ஆன்டி ஸ்கிட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த வண்டி வந்து அசால்ட்டாக நிற்கும். சஸ்பென்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பங்கமாக கொடுத்துருக்காங்க. காய்ஸ் இப்போ பார்த்துட்டீங்க, வாங்க ரைட் பண்ணலாம். காய்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா சைலன்சர் சவுண்ட் பார்த்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கியர். செகண்ட் கியர். வண்டி ஓட்டப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அது என்ன ஃபீலிங்னா, மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க அந்த ஒரு ஃபீலிங் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது.
இருட்டு வேறு ஆயிடுச்சு, வேணா நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நான் சைன் அவுட், பாய்.